ஓம் சாந்தி. இந்த அதிகாலை பொழுதில் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தவாறு இந்த நேரத்தை ரசிப்பதற்காக என்னுடைய மனதை மும்முரமாக்கிக் கொண்டிருக்கின்றேன். எனது சிந்தனைகள் மெதுவாக கரைந்து கொண்டிருக்கின்றன. உலகம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நானோ என்னுடைய பாக்கியத்தை உருவாக்கத் தொடங்கிவிட்டேன். ஒரு அமைதியான உணர்வு என்னுள் எழுகின்றது. இந்த நேரத்தில் எனக்குள் அசரீரியான ஒரு குரல் கேட்கின்றது. அது காலத்தின் குரல். இந்த குரல் வார்த்தைகளாக அல்ல, உணர்வுகளாக எனது மனதை தொடுகின்றது. காலம் தொடர்கின்றது. நான் பலரை பார்த்திருக்கின்றேன். அவர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்றார்கள். அவர்களின் வாழ்க்கையை நான் இயக்க வேண்டிய தேவை இருந்தது. அவர்கள் என்னுடைய போக்கில் நடந்தார்கள். ஆத்மாவாகிய நானும் இவற்றையெல்லாம் என்னுடைய ஆதி தர்மத்தில் நிலைத்திருந்தவாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பெரும்பாலானோர் என்னை எதிர்க்கவில்லை, ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் சிலர் மட்டுமே விதிவிலக்காக எனக்கு அதிபதியாகி என்னுள் தடம் பதித்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுள் ஈடு இணையற்ற ரத்தினமாக திகழ்ந்தவர்தான் அன்னை ஜெகதாம்பாள் சரஸ்வதி. காலமாகிய நான் அவரது உன்னத முயற்சியால் இப்பொழுது தலைவணங்கி நிற்கின்றேன். அவர் என்னை வெறும் ஓட்டமாக பார்க்கவில்லை. நான் வழங்கும் ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து வாழ்ந்தார். ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் செயற்பட்டார். இக்கணமே இறுதி கணம் என்பதில் உதாரணமாக திகழ்ந்தார். அவருடைய தெய்வீகத்தை பார்த்து காலமாகிய நானே அடிமையாகிவிட்டேன். காலத்தின் இந்த குரல் என்னை எனக்குள் ஆழமாக செல்ல வைக்கின்றது. இதை கூறுவது சாதாரண மனிதர் அல்ல. காலமே ஒருவருக்காக சான்று வழங்குகிறது என்றால் எப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார் மம்மா. இப்பொழுது காலத்தின் இந்த கூற்றுக்கள் என்னை பற்றியே எனக்குள் ஆழமாக சென்று சிந்திக்க தூண்டுகின்றது. நான் எத்தனை முறை வாழ்க்கையில் பிறகு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றேன். எத்தனை முறை நல்லெண்ணங்களை ஒத்தி வைத்திருக்கின்றேன். எத்தனை முறை எனது வாழ்க்கையில்
மாற்றத்தை இன்னொரு நாளுக்காக காத்திருக்க செய்திருக்கின்றேன். என் உள்ளத்தில் ஒரு புதிய உத்வேகம், புதிய தெளிவு பிறந்ததைப் போல் நான் உணர்கின்றேன். எனது மனசாட்சி கூறுகிறது, காலம் என்பது வெறும் கடிகாரத்தின் முள் அல்ல, அது என் வாழ்க்கையின் மூலதனம். ஒருமுறை சென்றுவிட்டால் திரும்பி வராத செல்வம். நான் எனது வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்றேன். இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு வாய்ப்பும் ஒரு பரிசாக இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த பரிசுகளை நான் எவ்வளவு விழிப்புடன் பயன்படுத்தினேன், எவ்வளவு மதித்தேன். ஆத்மாவாகிய நான் காலத்தின் அதிபதி என்ற என்னுடைய சுயமரியாதையில் என்னை விழிப்படைய செய்கின்றேன். இனி நான் காலத்தை பார்த்து ஓடப்போவது இல்லை. காலம் மாற்றும் முன் நான் மாற வேண்டும். வாழ்க்கையின் வெற்றி என்பது அதிக நாட்கள் வாழ்வதில் இல்லை, கொடுக்கப்பட்ட நாட்களில் எவ்வாறு வாழ்ந்தேன் என்பதில்தான். ஆத்மாவாகிய நான் என்னை தயார்படுத்திக் கொள்ளப் போகின்றேன். வரப்போகும் காலத்திற்காக அல்ல, இந்த கணத்திற்காக. ஏனெனில் இந்த கணமே என் கையில் இருக்கின்றது. எனவே இந்த கணமே சிறந்த கணமாக இருக்கட்டும்.